அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கூடிய இந்த வேளையில் நேற்று மாலையிலிருந்து இந்த நொடி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பதற்றமான ஒரு செய்தி எதுன்னு கேட்டிங்கன்னா, ஈரானுடைய தலைவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசி மற்றும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமீர் அப்துல்லா இவர்கள் பயணித்த விமானம் என்பது மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளாயிருச்சு அப்படிங்கிற செய்தி தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இதை குறித்த அப்டேட்டு தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக இந்த செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்ராஹிம் ரைசி அவர்களும் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமீர் அப்துல்லாவும் நிச்சயமாக இறைவனுடைய பெரும் கிருபையால் மீண்டு வர வேண்டும் என்று அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். அதற்கான முயற்சிகள் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய செய்திகள் என்பது தேடுதல் பணியில் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட அந்த இடத்த நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற அளவு தான் செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. ஸோ இதை விரிவாக நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, ஈரான் என்ற நாடை பற்றி உங்களுக்கு தெரியும். அக்டோபர் 7 தூஃபான் அல் அக்ஸா பெருவெள்ளம் என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு போரை ஹமாஸ் முன்னெடுத்துச்சு. ஸோ இந்த ஹமாஸ் முன்னெடுப்பதற்கு முன்னாடியே ஈரானுடைய முக்கிய தலைவர்கள், குறிப்பாக IRGC போன்ற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு என்னென்னா, ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த போரில் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் கீழே இருக்கக்கூடிய எல்லா துணை அமைப்புகளும் இந்த போரில் பங்கெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஈரான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருந்துச்சு. எந்த அளவு ரோல் பிளே பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, ஆயுத தளவாடங்களை நேரடியாகவே ஹூதிகள் அன்சாருல்லாக்களுக்கு கொடுத்துச்சு, ஹமாஸுக்கும் ஒரு சில ஆயுதங்கள் கிடைச்சிச்சு, ஹிஸ்புல்லாவுக்கு கிடைச்சிச்சு. அதே மாதிரி ஈரானில் இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன், அதே மாதிரி இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் போன்ற எல்லா அமைப்புகளுக்கும் தங்குதடை இல்லாமல் என்ன பண்ணுச்சு, இராணுவ தளவாடங்களை கொடுத்துச்சு. ஸோ இதோடைய தொடர்ச்சியாக இந்த நடந்தனால ஈரானுடைய தலைநகரம் தெஹ்ரானில் சில தாக்குதல் நடைபெற்றது மற்றும் ஈரானுடைய முக்கியமான தலைவர்கள், அதாவது இந்த இராணுவ தளவாடங்களை கொடுக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் இருந்த சில இடங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ஸோ இப்படிப்பட்ட நிலை தான் இருந்துச்சு. இந்த நிலைப்பாடு தொடரக்கூடிய சமயத்தில் தான் சிரியாவில் இருக்கக்கூடிய டெமஸ்கஸில் இதே இந்த போர் ஆரம்பித்து சில மாதங்களில், குறிப்பாக ஒரு 4-5 மாதங்கள்லேயே அக்டோபர் 7 ஆரம்பிக்குது, டிசம்பருக்குள்ளேயே சிரியாவுடைய டெமஸ்கஸில் 3 முறை தாக்குதல் நடைபெற்றிருக்குது. ஜனவரியிலிருந்து இப்போ வரைக்கும் 2 முறை தாக்குதல் நடைபெற்றிருக்குது. இந்த தாக்குதல்லாம் எப்படி நடைபெற்றிருக்குன்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த டெமஸ்கஸில் தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்துச்சு இஸ்ரேல். அது இல்லாமல் சிரியா டெமஸ்கஸில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திலேயே இதே இப்ராஹிம் ரைசி, இதே அமீர் அப்துல்லா இவர்கள் வரக்கூடிய சமயத்தில் வருவதற்கு முன்பாக தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ இந்த தலைவர்கள் மேலே இஸ்ரேல் ஒரு டார்கெட் வச்சிருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா பல முறை கொள்வதற்கான முயற்சிகள் அல்லது இன்டென்ட் என்பது இஸ்ரேலுடைய மொசாதிட்ட இருந்திருக்கு அப்படின்னு தான் நமக்கு பார்க்க முடியுது. ஸோ இதற்கு அடுத்து அமீர் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், இவர் என்ன பண்ணார்னா, ஜனவரி மாதத்தில் ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த இஸ்ரேலுடைய படை அமெரிக்காவுடைய உதவி, இராணுவ தளவாடங்கள், அதே மாதிரி ஊடக உதவி, அரசியல் உதவி இல்லையாட்டி இந்த நெத்தன்யாகு, இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தன்யாகு 10 நிமிஷம் கூட உயிர் வாழ மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கூட அமீர் அப்துல்லா கொடுத்தாரு. ஸோ அதோடைய தாக்கம் கூட இதை இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பல ஊடகங்கள் செய்தியை வெளியிடுது. எதுவுமே அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படலை. அப்போ இங்கே விஷயம் என்ன அப்படிங்கிறதுக்குள்ளே இங்கே நுழைவோம். நேற்றைய தினம் சரியா காலையில் அஜர்பைஜானுக்கு ஈரானுடைய தலைவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசியும் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஃப்எம்மாக இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அமீர் அப்துல்லாவும் கூட இன்னும் 2 ஃப்ளைட்ஸ், மொத்தம் 3 விமானங்கள் என்பது பறந்து போகுது அஜர்பைஜானுக்கு. ஸோ அஜர்பைஜானுக்கு எதுக்கு போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நதி இருக்குது. இந்த நதியில் இருக்கக்கூடிய ஒரு அணை, அந்த அணையுடைய பேர் பார்த்திங்கன்னா கிஸ்கலாசி. இந்த கிஸ்கலாசி அணையை பார்த்தீங்கன்னா ஈரானும் அஜர்பைஜானும் ஒன்றா சேர்ந்து கட்டுது. அதற்கு முன்னாடி இந்த அஜர்பைஜான் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சரியாக ஈரானுடைய தலைநகரம் தெஹ்ரான்லேருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இந்த அணையும் அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த 600 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த அணையுடைய திறப்பு நிகழ்ச்சிக்கு இப்ராஹிம் ரைசியும் அமீர் அப்துல்லாவும் போயிருக்கிறாங்க, காலையில் போயிருக்கிறாங்க. ஸோ போய் அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரக்கூடிய சமயத்தில் தான் இவர்கள் பறந்து வந்த ஃப்ளைட் என்ன இருக்குன்னா, வானிலை ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. இடி, மின்னல், மழை மற்றும் மேகமூட்டங்கள் காரணமாக கட்டாயமாக ஃப்ளைட்டை வேறு வழியே கிடையாது, இறக்கியே தீர்ணுங்கிற அடிப்படையில் தான் இருக்கிறாங்க. ஸோ இறக்கப்பட்ட இடம் எப்படிப்பட்ட இடம், அது சரியான இடம் அப்படிங்கிற தேர்வு அந்த விமானி எடுத்தாரா, அந்த நிலைப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளால் சரியான முறையில் யூகிக்க முடியல. ஆனால் இந்த சம்பவம் நடந்த பின்னாடியே ரேடார் கட்டாயிருச்சு, தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வருது. மேலும் அந்த ஃப்ளைட் பறக்கக்கூடிய சமயத்தில் 3 அந்த ஹெலிகாப்டர் பறந்துச்சுல, அதில் இப்ராஹிம் ரைசி மற்றும் அமீர் அப்துல்லா இருந்த ஃப்ளைட் மட்டும் தான் கீழே இப்படி இறக்கப்பட்டது. மிச்சம் எல்லாமே தனது இலக்கை அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத வரக்கூடிய செய்தி. ஸோ அவர் இறங்கின அந்த ஃப்ளைட்டு எங்கே இறங்குச்சு அப்படின்னு நம்ம அக்யூரேட்டாக பார்க்கக்கூடிய சமயம் பார்த்தீங்கன்னா, அஜர்பைஜான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் ஜுல்ஃபாக் என்று சொல்லக்கூடிய நகரம். இந்த நகரத்து
பகுதியிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மிக அடர்த்தியான ஒரு காடு. இந்த காடுடைய பேர் பார்த்தீங்கன்னா அர்ஸ்பரான் என்று சொல்லக்கூடிய காடு. இந்த அர்ஸ்பரான் காட்டில் தான் இறங்கி இருக்கு. ஸோ அங்கே வானிலை மோசமாக இருக்கிறனால ரேடார் சிக்னல் கட் ஆயிருச்சு. ஸோ ஜிபிஆர்எஸை வச்சு ட்ராக் செய்யக்கூடிய சமயத்தில் சில தகவல்கள் கிடைக்குது. ஸோ இந்த செய்தியை அறிந்த ஈரானுடைய IRGC இராணுவம் இன்னும் கமாண்டோ பிரிவுகள் உடனடியாக ஆக்டிவேட் ஆகி அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இன்னும் 8 ஆம்புலன்ஸும் அந்த இடத்துக்கு போயிருக்கு. ஸோ போன பின்னாடி என்ன இருக்குன்னா இவங்க ஃபுல்லாக தேடுதலில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் 3 நபர் உள்ள தேடிட்டு போயிருக்கிற அவரு மிஸ் ஆகிட்டார். ஸோ பல மணி நேரங்கள் கழிச்சு அந்த மிஸ் ஆன நபர் என்பவர் கிடைக்கிறாரு. ஸோ அந்தளவு வானிலை என்பது ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. எந்த அளவுனா இடி மின்னல் மலையை தாண்டி புகை மூட்டம். இன்னும் சரியான முறையில் ஒரு இடத்த கண்டுபிடிக்க முடியல. இது பள்ளமா மேடான் கூட கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவு அந்த வானிலை என்பது ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. ஸோ அடிப்படை காரணமாக இந்த தரையிறக்கப்பட்டது என்பது வானிலை மோசம் எப்படி தான் சொல்லப்படுது. ஆனால் இதற்கு பின்னாடி இஸ்ரேலுடைய மொசாத் என்று சொல்லக்கூடிய உளவு பிரிவு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ஒருவேளை இருந்துருச்சுன்னா நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போர் நடக்க போகுது. அந்த போர் மிகப்பெரிய அளவில் புவிசார் அரசியல் பல மாற்றங்களை நிகழ்த்த போடு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. ஸோ இந்த சமயத்தில் தான் எமர்ஜென்சியாக ஈரானுடைய சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா கொமேனி கிட்டத்தட்ட அவருக்கும் 80-70 வயசுக்கு மேலே இருக்கும். இவருக்கு இப்ராஹிம் ரைசிக்கு 63 வயசு. இப்ராஹிம் ரைசி பார்த்தீங்கன்னா கூடுதலாக சொல்லணும், இப்ராஹிம் ரைசி பார்த்தீங்கன்னா 2021 எலெக்ஷனில் நின்று மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுறாரு. வெற்றி பெற்று அந்த நாட்டுடைய அதிபராக இருக்கிறாரு. இருந்தபோதும் ஆயத்துல்லா கொமேனியுடைய பாதுகாவலராக அவர் கருதப்படுறாரு. குறிப்பாக நீதித்துறை என்ற விஷயத்தில் ரொம்ப நேர்த்தியாக செயல்பட்ட நபர் தான் இப்ராஹிம் ரைசி. ஸோ இப்ராஹிம் ரைசியை போல ஒரு சிறந்த தலைவரை இந்த நூற்றாண்டில் நம்ம பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவர் ஒரு போரை சரியான முறையில் வழிநடத்தி கொண்டே இருக்கக்கூடிய வேளையில் நாட்டுடைய வளர்ச்சியின் மீதும் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடியவர். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் தான் இப்ராஹிம் ரைசியை குறித்து தவறான செய்திகள், அவர் இறந்துட்டாரு, அவர் உடல்லாம் செதறிடுச்சுன்னு சொல்லிட்டு போலியான செய்திகள் அதிகமாக வர்றனால இன்னும் உறுதி செய்யப்படாதனால ஸோ இப்போ இதெல்லாமே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. இனி வரக்கூடிய செய்திகளே நம்ம அடுத்து தொகுத்து கண்டிப்பாக நிச்சயமாக பார்ப்போம். ஸோ ஆயத்துல்லா கொமேனி என்ன பண்ணுறாருன்னா உடனடியாக அவசரமாக ஒரு கூட்டத்தை கூட்டி ஈரானில் என்ன பண்ணுறாருன்னா உடனடியாக தெஹ்ரான் நகரம் முழுக்க இராணுவத்தை குவிக்கிறாரு. எல்லை ஓரமாக இராணுவம், அஜர்பைஜான் செல்லக்கூடிய அந்த வழி ஓரமாக இராணுவங்களை குவிக்கிறாரு. அது இல்லாமல் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாரு, யாரும் கவலைப்பட வேணாம், இப்ராஹிம் ரைசி ஆகட்டும் அமீர் அப்துல்லாவாகட்டும் இன்னும் சில நபர்கள்லாம் நிச்சயமாக மீண்டு வருவார்கள். நிச்சயமாக அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நபர்களை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறுதலை கொடுத்துருக்கிறாரு. ஸோ பயப்பட வேணாம் அப்படிங்கிறதான் ஆயத்துல்லா கொமேனியுடைய கருத்தாக காணப்படுது. மறுபக்கம் உலகத்தில் கூடிய பல்வேறு நபர்கள் இன்னைக்கு ஆறுதலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்திய தலைவர் மோடி அவர் சொல்கிறாரு, ஈரான் இங்கே கவலைப்பட வேணாம், இப்ராஹிம் ரைசி ஒரு சிறந்த மனிதர், இறைவன்ட்ட நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம், அவர் நிச்சயமாக மீண்டு வருவார்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய தலைவர் மோடி அவர்கள் தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்கார். மற்றொரு பக்கம் அண்டை நட்பு நாடாக இருக்கக்கூடிய மிகவும் நெருக்கமான நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் சொல்கிறாரு, நிச்சயமாக இந்த விபத்து எங்களுக்கு கவலை அளிக்குது, எங்களது இராணுவ தடவாளங்கள் உதவிகளை நாங்கள் தொடர்ந்து கொடுக்குறோம், அது மட்டும் இல்லை இந்த விபத்திற்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் கண்டுபிடிக்காம விட மாட்டோம்னு சொல்லிட்டு நட்பு நாடாக நட்பு சக்தியாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். மறுபக்கம் சீனா தனது கருத்தை வெளிப்படுத்துது. அது இல்லாமல் இன்னும் பல்வேறு நாடுகள் களத்தில் இறங்கி கொண்டே இருக்கிறது. குறிப்பாக ரஷ்யா உதவி கொடுத்துருக்குது. குறிப்பாக யூரோப் கண்ட்ரி இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சுட்டு இருக்குது. எந்த அளவு உதவின்னு கேட்டிங்கன்னா யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் சேட்டலைட் இருக்குல்ல அதன் வழியாக ட்ராக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கோப்ரானிக்கஸ் EMS என்று சொல்லக்கூடிய அந்த சேட்டலைட் அதன் வழியாக ஒரு தேடுதலும் யூரோப் கண்ட்ரி தனது கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்குது. ஸோ அந்தளவு தேடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து துருக்கியுடைய தலைவர் எர்துகான் தனக்கான ஆதரவு கொடுக்குறாரு. நிச்சயமாக இப்ராஹிம் ரைசி அமீர் அப்துல்லா மீண்டு வருவார், எங்களுடைய உதவிகளை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆர்மேனிய நாடு தனது இராணுவ தளவாடங்கள் உதவி பொருட்கள் மற்றும் உதவி குழுவையை அனுப்பியிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. தொடர்ந்து ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் நிச்சயமாக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம், இறைவன் நாடினால் நிச்சயமாக மீண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் மற்றும் இஸ்லாம் அல்லாத யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நாடுகள், ஆசியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நாடுகள்னு சொல்லிட்டு பல தலைவர்கள் இன்னைக்கு ஆறுதல் செய்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்னைக்கு இந்த விஷயங்கள் என்பது போய்கொண்டிருக்கிறது. விரைவாக அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா இருட்டு தான். ஏன்னா இப்போ நைட்டு இரவு முழுக்க தேடிட்டு இருக்காங்க, இரவு முழுக்கவே அந்த பகுதியை நோக்கி நெருங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நெருங்கப்பட்டுருச்சு அப்படின்னு தான் வரக்கூடிய தகவலாக இருக்குது. இன்னும் சில தகவல்கள் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா அவர் தெஹ்ரானுக்கே போயிட்டாரு, காப்பாற்றிட்டாங்க, ஃப்ளைட் வழியாக தரைமார்க்கமாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலும் வருது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இது உண்மையாகவே வானிலை காரணமாக நடந்த விபத்தா அல்லது வேண்டுமென்றே இவரை கொல்ல வேண்டும் என்ற முயற்சியா அல்லது கொல்வதற்கான சூழ்ச்சியில் இவர் சரியான அந்த நேரத்தில் இவரை சிக்க வச்சுட்டாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் நம்ம முன்னாடி நிற்குது. எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக இறைவன் நாடினால் நிச்சயமாக அவர் மீண்டு வருவார். ஆனால் இவரை கொல்ல வேண்டும் என்ற அந்த முயற்சி இருக்குல்ல,
அது என்னை பொறுத்தவரை தொடர்ந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சிரியாவுடைய டெமஸ்கஸில் பல முறை இப்ராஹிம் ரைசி ஆகட்டும், ஈரானுடைய முக்கிய தலைவர்கள் வெளிநாடுகள் செல்வது வருவது என்ற சமயத்தில் இருந்த சமயத்தில் டெமஸ்கஸ் குறிவைக்கப்பட்டிருக்குது. அப்போ அதோடைய மோட்டிவ் என்ன? டெமஸ்கஸ் விமான நிலையம் குறிவைக்கப்படுது. எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இப்ராஹிம் ரைசி இல்லை முக்கிய தலைவர் ஈரானுடைய தலைவர்கள் ஐஆர்ஜிசியுடைய தலைவர்கள் அந்த இடத்துல வந்துட்டு போயிருப்பாங்க. அப்புறம் அங்கே ஒரு தாக்குதல் நடத்தப்படும், அல்லது வருவதற்கு முன்னாடி தாக்குதல் நடத்தப்படும். கரெக்டாக வந்தபடியே நடத்தப்படாது. ஸோ இது எல்லாம் செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மொசாத் தான், இவ்வளவு காலங்களாக. அப்போ எதற்கு கரெக்டாக அந்த நேரங்களை குறிப்பிட்டு அந்த டைமில் செய்யணும்? ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கும் வண்ணமாக தான் அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்த வானிலை மோசம் என்பதை தாண்டி மொசாதுடைய செயல்பாடு இதில் அதிகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற கேள்விதான் நமக்குள்ள. மேலும் கூடுதலாக இந்த விஷயத்தில் ஈரானுக்கும் அஜர்பைஜானுக்குமான ஒரு உறவு குறித்து இங்கே நம்ம பார்க்க கடமையும் பெற்றிருக்கின்றோம். ஸோ இந்த உறவு எப்படிப்பட்ட உறவுன்னு கேட்டிங்கன்னா, சில கசப்பான நிகழ்வுகளும் நடந்திருக்கு. குறிப்பாக ஈரானில் இருந்து அஜர்பைஜானுடைய தூதரகத்தின் மேலே இஸ்ரேல் சில தாக்குதலை நடத்தியிருக்கு. மேலும் அஜர்பைஜான் சில சமயத்தில் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய தொடர்பில் இருந்திருக்கு. ஸோ அஜர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் சின்ன சின்ன கசப்பு இருந்தாலும் இந்த அணை கட்டி திறக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது ஓரளவு ஒற்றுமையாக நடைபெற்றிருக்கு. 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு முன்னாடி வரைக்கும் சில ஆயுத தளவாடங்களை மாற்றிக்கொள்வது, உதவி பொருட்களை கொடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் நடைபெற்றது. ஆனால் 1979க்கு அப்புறம் அது கம்மியாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இப்போ இங்கே ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த இடத்துக்கு கூட அஜர்பைஜான் 1979க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில் பெரிய அளவில் உதவ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கசப்புத்தன்மையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு நீங்கள் அஜர்பைஜானுடைய தலைவர்களும் இங்கே வந்துட்டு போயிருக்காரு. அப்போ இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்கிறதுக்காக அஜர்பைஜான் அரசும் அங்கே போய் உதவி செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. அடுத்த ஒரு அண்மை செய்தி என்னன்னா, அமெரிக்காவுடைய தலைவர் டொனால்டு ட்ரம்ப் சொல்றாரு, இது நிச்சயமாக கொலையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது நிச்சயமாக இந்த விபத்தில் இப்ராஹிம் ரைசி இறந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போறாரு. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சிண்டு முடியக்கூடிய வேலையை தான் செய்யும். கிட்டத்தட்ட ஒரு வேலை மொசாத் இப்படி அட்டாக் பண்ணியிருக்குன்னா அதுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. காரணம், அமெரிக்காவுடைய நேரடி எதிரியாக ஈரானை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஈரானுடைய இவங்களுடைய சொல்லாடலிருந்து இவங்க ஒரு கருத்தை எடுத்துக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அமெரிக்காவுடைய உதவி இல்லை அப்படின்னா இஸ்ரேல்னால வாழ முடியாது. சொல்லப்போனால் நெத்தன்யாகு 10 நிமிஷம் கூட உயிரோடு இருக்க மாட்டார் அப்படின்னு அமீர் அப்துல்லா சொன்னார்னு நான் சொன்னேன். அதே ஒரு கான்செப்டை இவங்க எடுத்துட்டு ஈரானுடைய உதவியே இல்லையாட்டி நிச்சயமாக இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் இயங்கவே முடியாது, இந்த போர் முற்றுமுழுதுமாக முடங்கிவிடும் என்ற அடிப்படையில் கூட ஒரு வேளை இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறதான் பல்வேறு போர் வல்லுநர்களுடைய குற்றா காணப்படுகிறது. அப்போ நிச்சயமாக இந்த சம்பவத்திற்கு பின்னாடி ஏதோ மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்குது. நிச்சயமாக ஈரான் கண்டுபிடிக்குதோ இல்லையோ ரஷ்யத்தில் ஒரு புட்டின் கண்டுபிடிப்பதில் ஆர்வமாக இருக்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் இப்ராஹிம் ரைசி முழு உடல் ஆஃபியத்தோடும் அமீர் அப்துல்லாவும் உடல் ஆஃபியத்தோடும் வெளிவரணும். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு ஈரானில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க. நீங்கள் ஈரான் அப்படின்னு கேள்விப்பட்டாலே அக்டோபர் 7க்கு அப்புறம் இந்த போரில் நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்ட பேர் எதாக இருக்கும்னா, ஒன்று இப்ராஹிம் ரைசியாக இருக்கும், இல்லாட்டி அமீர் அப்துல்லாவா இருக்கும், அடுத்து ஆயத்துல்லா கொமேனியா இருக்கும். இவங்களை தவிர பெரிய அளவில் யார் பேரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஐஆர்ஜிசி ராணுவத்துடைய சில நபர்களுடைய பேர் மட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த அளவு ஈரானில் ஒரு மிக மிக முக்கியமான என்ன சொல்றது, ஒரு மதிக்கத்தக்க தலைவராக இப்ராஹிம் ரைசி காணப்பட்டு கொண்டிருக்கிறார். ரொம்ப சைலண்டாக காமாக இருந்தாலும் அவருடைய மூவ் எல்லாமே ரொம்ப டாக்டிக்கலாக இருக்கும். குறிப்பாக இப்ராஹிம் ரைசி மற்றும் ஹசன் நஸ்ருல்லா, அதாவது லெபனானுடைய தலைவர்களுடைய ஹசன் நஸ்ருல்லா, இவங்களுடைய பேச்சின் வழியாகத்தான் அந்த மக்கள் உத்வேகப்பட்டு இன்னைக்கு பலஸ்தீனுக்காக தொடர்ந்து முன்னேறி கொண்டு இந்த சண்டையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள்னு பார்க்க முடியுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இனி மொசாது குறிப்பாக சொல்லணும், இன்னைக்கு இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தன்யாகு, இஸ்ரேலுடைய அரசு இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக செய்தியை வெளியிட்டிருக்கு. இது எடியோ தஹர்னத் போன்ற இஸ்ரேல் டுடே போன்ற பத்திரிகை செய்திகளும் இன்னைக்கு செய்திகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நல்ல செய்திகளே, நல்ல தகவல்களே வரும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.